ஸோ ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃப்ளாஸ்க் அப்படிங்கிற ஒரு அட்வான்ஸான ஏபிஐ வந்து லேர்ன் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா, மெயினாக நம்ம வந்து அடுத்தது வெப் டெவலப்மெண்ட்குள்ளே போகிறோம். ஸோ அந்த ஃபீல்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில முக்கியமான டாபிக்ஸ் பற்றின பேசிக்ஸ் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து ஒரு டாபிக்குள்ளே போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து அதை மட்டும் கற்றுக்காம அதோட பேசிக்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் ஸோ இது எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படிங்கிற ஒரு சில கான்செப்ட் தெரியும். ஸோ அதுக்காக முக்கியமாக அந்த வீடியோவில் ஃப்ளாஸ்க் அப்படின்னா என்ன அப்படின்னு நான் சொல்லி தரப்போகிறேன். ஃப்ளாஸ்க் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஏபிஐயோட கான்செப்ட் பார்க்க போகிறோம். அண்ட் நிறைய பேருக்கு ஏபிஐ அப்படின்னா என்னன்னு தெரியாது. ஸோ ஏபிஐயோட ஜஸ்ட் ஒரு சில ஒரு பேசிக் ஒரு ஐடியா மட்டும் நான் சொல்ல போகிறேன், ஓகேவா? பட் ஏபிஐ அப்படிங்கிற கான்செப்ட் பற்றி நம்ம படிக்க போகிறது இல்லை. இப்போ ஜஸ்ட் நம்ம வந்து லேர்ன் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சிடும், ஓகேவா? ஸோ இப்போ நான் ஜஸ்ட் வந்து ஃப்ளாஸ்க் அப்படின்னா என்னன்னு சொல்கிறேன். ஃப்ளாஸ்க் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஏபிஐ, ஓகேவா? அதாவது அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நம்ம டைப் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஏபிஐ அப்படின்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஜஸ்ட் நம்ம டைப் பண்ணி பார்ப்போம், ஓகேவா? ஸோ ஏபிஐக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஸோ வந்து ஒரு யூசரோட ஒரு இன்டர்ஃபேஸ் இது. அண்ட் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ரெக்வஸ்ட் அல்லது ஒரு ரெஸ்பான்ஸ், ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்க. ரெஸ்பான்ஸ் நம்ம கொடுக்க போகிறதில்ல, ரெக்வஸ்ட் மட்டும் தான் கொடுப்போம். ஒரு ஏபிஐ மூலியமாக ஒரு சர்வருக்கு ரெக்வஸ்ட் கொடுப்போம். அந்த ரெக்வஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா அங்கே போய் ரீச் ஆகிட்டு ஒரு ரெஸ்பான்ஸாக நம்மளுக்கு வந்து ரீச் ஆகும், ஓகேவா? அதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிளாக நம்மளுக்கு புரியணுங்கிற கண்டி இன்னொரு விஷயம் இருக்கு பாருங்க. ஒரு வெயிட்டர் இருக்காரு, ஓகேவா? ஒரு வெயிட்டர்கிட்ட தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இது வேணும், நம்மளோட ஆர்டர்ஸ் எல்லாத்தையுமே கொடுப்போம், ஓகேவா? அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு செஃப்ட்ட போயிட்டு இதெல்லாம் அவங்க கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் அந்த ஆர்டரை டேக் பண்ணி நம்மகிட்ட வந்து கொடுப்பாரு. ஸோ இதுதான் வந்து அவரோட வேலை. அவர் வந்து என்ன பண்றது அப்படின்னா எடுத்து கொடுக்கறது அவரோட வேலை. ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கே ஏபிஐ பண்ணுது, ஓகேவா? அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். அதாவது இதுக்கு இன்னொரு மீனிங் இருக்கு. என்னன்னா இதை கொஞ்சம் புரியுற மாதிரி நான் சொல்றேன். இப்போ நம்ம வந்து ஒரு சர்வர் இருக்கு, ஓகேவா? அது வந்து டிஃப்ரெண்டா இந்த ஒரு விஷயம் வச்சிருக்காங்க. பட் அது எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்குனாலும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வச்சுப்போமே. இப்போ நம்ம பைத்தான் யூஸ் பண்ணிக்கலாம், ரியாக்ட் யூஸ் பண்ணிக்கலாம், ஆங்குலர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து வேற என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்கோ, எல்லா சி இருக்கு, C++ எல்லாத்துக்குமே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா அது எப்படி இருக்கும்? ஸோ அந்த கான்செப்ட் தான் ஏபிஐ பண்ணுது. ஸோ எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்க்கு வேணும்னாலும் நம்மளுக்கு எடுத்து கொடுக்கும். ஏன்னா ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு செஃப் எடுத்துப்போமே, அவர்கிட்ட ஒரு ஸ்பெஷல் தோசை ஆர்டர் பண்ணுறோன்னு வச்சுப்போம். அவர் என்ன பண்ணுவார், இவங்களுக்கு மட்டும்தான் ஸ்பெஷல் தோசை அப்படின்னு சொல்லுவாரா? கிடையாது. யாரு கேட்டாலும் அவங்களுக்கு ஸ்பெஷல் தோசை அப்படின்னா அவங்களுக்கு தேவையான இதை கொடுப்பாரு, ஓகேவா? ஸோ அதே கான்செப்ட் தான் ஏபிஐ பண்ணுது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ளாஸ்க் ஒரு சில விஷயங்கள் பார்ப்போம். ஃப்ளாஸ்க் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து நம்ம நிறைய பேருக்கு நினச்சிருப்போம், ஃப்ளாஸ்க் இருக்குது, டிஜாங்கோ இருக்குது, இது ரெண்டில் எந்த ஃப்ரேம் ஒர்க் நம்ம படிக்கலாம் அப்படின்னு. ஸோ ஃப்ளாஸ்க் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஓப்பனாக நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ டிஜாங்கோவோட ரொம்ப ஈஸி டு லேர்னாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முக்கியமாக நான் அதை சூஸ் பண்ணதுக்கு ரீசன் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஒரு பிகினராக இருப்பீங்க, நிறைய பேர் வந்து வெப் டெவலப்மெண்ட் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பீங்க. பட் நீங்கள் வந்து டிஜாங்கோ யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ்லேயே நிறைய கன்ஃபியூஷன் ஆயிரும். ஏன்னா வந்து நான் பேசிக்காக படிக்கும் போது அப்படி தான் இருந்துச்சு, ஓகேவா? நான் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளாஸ்க்ல இருந்து தான் போனேன். பட் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஃப்ளாஸ்க் கான்செப்டும் டிஜாங்கோ கான்செப்ட் ரெண்டுமே ஈக்குவலாக படித்தேன். பட் நான் ரெண்டுமே பெய்டில் தான் படித்தேன். ஸோ ரெண்டுலேயுமே பார்த்தோம் அப்படின்னா நான் கற்றுக்கிட்டது வந்து ஃபாஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளாஸ்க் கான்செப்ட் தான். பட் டிஜாங்கோ என்னால் கற்றுக்க முடிஞ்சான்னு கேட்டால் ரொம்ப ஸ்லோவாக நான் ஒவ்வொரு விஷயமும் கற்றுக்கிட்டேன். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்துலையும் நிறைய எரர்ஸ் வரும். ஸோ அதெல்லாம் வந்து பேசிக்காக ரீட் பண்ணி நிறைய டாக்குமெண்டேஷன்ஸ் ரீட் பண்ணி தான் கற்றுக்கணும். அதே மாதிரி ஃப்ளாஸ்க் பார்த்தோம் அப்படின்னா அப்படி இல்லை. ஸோ டாக்குமெண்டேஷன்ஸில் நிறைய சிம்பிளான வழிகள் இருக்கும். அண்ட் நம்ம பண்ணும் போதே நார்மல் பைத்தான் கோட்ஸ் எழுதுற மாதிரி தான் இருக்கும், ஓகேவா? ஸோ அதுக்கு தான் நான் வந்து முக்கியமாக ஃப்ளாஸ்க் எடுத்தேன். ஃப்ளாஸ்க் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. என்னன்னா ஜிஞ்சா டூ டெம்ப்ளேட் அப்படின்னு நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த ஜிஞ்சா டூ டெம்ப்ளேட் என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ இங்கே பாருங்களேன். ஸோ ஜஸ்ட் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஜிஞ்சா டூ டெம்ப்ளேட் அப்படின்னு அடிக்கிறேன். ஸோ இந்த ஜிஞ்சா டூ டெம்ப்ளேட் அப்படின்னா என்னன்னு இப்போ பார்ப்போம். ஜஸ்ட் ஒரு பேசிக் கிளான்ஸ் மட்டும் கொடுத்துக்கிறேன், ஓகேவா? ஏன்னா எல்லாமே இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பேர்லேயே இருக்குது டெம்ப்ளேட் அப்படின்னு. ஸோ நம்ம வந்து ஃப்ளாஸ்கில் யூஸ் பண்ணுவோம் தெரியுமா ஒரு சில டெம்ப்ளேட்ஸ். அந்த டெம்ப்ளேட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஜிஞ்சா டூ யூஸ் பண்ணி பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும். ஸோ வந்து இது லோட் ஆக கொஞ்சம் டைம் ஆகுது. ஸோ நம்ம வந்து இங்கே பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளாஸ்க் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு வெப் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு கோட்ஸ் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா வந்து பேக் எண்ட்ல நம்ம வந்து பைத்தான் படிச்ச மாதிரி இருக்கும், ஃப்ளாஸ்க் கத்துக்கிட்ட மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஏபிஐஸ் யூஸ் பண்றது எப்படி அப்படிங்கிற ஒரு பேசிக் நாலேஜ் நம்மளுக்கு கிடைக்கும், ஓகேவா? ஸோ இங்க வந்து பாருங்களேன். ஸோ இதுதான் வந்து ஜிஞ்சா டூ டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்க, இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்களா ஒரு சில நேவிகேஷன்ஸ் மாதிரி ஒரு கர்லி பிரேசஸ்ல யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஓகேவா? இந்த மாதிரி கான்செப்ட் வச்சு நம்ம பண்றது பார்த்தோம் அப்படின்னா ஜிஞ்சா டூ டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அட்வான்ஸா ஒரு
ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சர்வர் மெசேஜை கொண்டு வரது, ரீட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் நம்ம இங்கே பண்ணுவோம். பட் இதை யூஸ் பண்ண எரர் வருமானு கேட்டால் வராது. ஏன் அப்படின்னா நம்ம வந்து HTML யூஸ் பண்ணுவோம். எங்கன்னா நம்மளோட பைத்தானோட ஐடியல் இருக்குல்ல, ஸோ அங்கே நம்ம HTML யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணி அதில் நம்ம வந்து பைத்தானே நம்ம இன்டர் கனெக்ட் பண்ணி ஸோ நம்ம வந்து ஒரு பேக் எண்டாக பைத்தான் ரியாக்ட் பண்ண வைப்போம். ஒரு ஃப்ரண்ட் எண்டாக HTML CSS JavaScript யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து ரொம்ப அட்வான்ஸாக இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் போகும். ஓகேவா? ஸோ அதனால நீங்கள் மிஸ் பண்ணாமல் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் வந்து இப்போவுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், ஒரு சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஸ்டேட்மெண்ட், அப்புறம் வந்து எக்ஸ்பிரஷன், கமெண்ட்ஸ், அப்புறம் வந்து லைன் ஸ்டேட்மெண்ட், இதெல்லாம் நான் பண்ண ஒவ்வொரு விஷயம் சொல்லித்தரேன். ஏன்னா வந்து இதுலேயே நம்ம அட்வான்ஸாக நிறைய கான்செப்ட்ஸ் கற்றுக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே வந்துடலாம். ஸோ ஃப்ளாஸ்கோட ஒரு சில அட்வான்டேஜஸ் பார்ப்போம். ஃப்ளாஸ்க் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு லைட் வெயிட்டான ஒரு பேக்ரவுண்ட் ஃப்ரேம், பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்கிறத விட பேக் எண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து பேக் எண்டில் நம்ம என்னென்ன பண்ண போகிறோமோ எல்லாமே ஃப்ளாஸ்க் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஓகேவா? அண்ட் ஆல்சோ பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளாஸ்க்கை வந்து ரியாக்ட்லையும் யூஸ் பண்ண முடியும், ஆங்குலர் ஜேஎஸ்ல யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய நிறைய அப்ளிகேஷன்ஸ் அதாவது வெப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ அதனால தான் நமக்கு வந்து பேசிக்காக என்ன இருக்குது, HTML CSS இருக்குல்ல, ஸோ அதில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஃப்ளாஸ்கோட ஒரு சில இன்ட்ரடக்ஷன் மாதிரி வச்சுக்கோங்க இந்த வீடியோவில். ஓகேவா? அடுத்த வீடியோவில் இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் சொல்லித்தரேன். பட் இப்போ வந்து இன்ஸ்டாலேஷனுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து டாக்குமெண்டேஷன்ஸ் ரீட் பண்ணி தான் சொல்லித்தரப்போகிறேன். ஏன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு விஷயம் நான் சொல்லி தந்துட்டேன் அப்படின்னா அடுத்த கொஞ்ச நாள் அதில் சில அப்டேட்ஸ் மேக் பண்ணுவாங்க. ஏன்னா நானே நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஆப் டெவலப்மெண்ட்டில் ரிடக்ஸ் கான்செப்ட் நம்ம நிறைய பேர் பண்ணோம். பட் ரிடக்ஸில் கொஞ்ச நாளில் ஒரு கிரியேட் ஸ்டோராக ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மாற்றிட்டாங்க. ஓகேவா? ஒரு ஃபங்க்ஷன். பட் அந்த ஃபங்க்ஷனை நம்ம திரும்ப கொண்டு வரதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிறது நம்ம ஆப் டெவலப்மெண்ட் வீடியோ பார்த்தவங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த ஃபங்க்ஷன்ஸ் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன மாற்றினாங்க அப்படிங்கிற நிறைய கான்செப்ட் நம்ம ரீட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா டாக்குமெண்டேஷன்ஸ் தான் யூஸ் பண்ணோம். ஸோ அதுக்கு தான் மெயினாக அந்த டாக்குமெண்டேஷன்ஸ் வச்சே நீங்கள் எப்படி படிக்கிறது அப்படிங்கிற கான்செப்ட் சொல்லி தரப்போறேன். ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இதுதான் வந்து ஒரு சிம்பிளாக ஒரு ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் கோட் எழுதி நீங்கள் ரன் பண்ணுவீங்கல்ல, ஸோ அதுக்கான ஒரு பேசிக் இது மட்டும்தான். இதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிட்டனாக ஹலோ அப்படின்னு வரும். ஓகேவா? இதுதான் வந்து பேசிக் லைன் ஆஃப் கோட் ஃபார் ஃப்ளாஸ்க் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ டீபக் இதெல்லாம் நான் சொல்லித்தரேன். டீபக் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ டீபக் அப்படின்னு தெரியலனா கூட பரவாயில்ல. அதாவது டீபக்கிங் அப்படின்னா நம்மளோட ஆப்பில் ஒவ்வொரு லைன் பை லைனாக செக் பண்ணி நம்மளுக்கு ஒரு அவுட்புட் கொடுக்கும். இப்போ எந்த லைனில் எரர் இருக்குது அப்படின்னா நம்ம டீபக் பண்ணுவோம்ல, ஸோ அந்த கான்செப்ட் தான் இங்கே ஒர்க் ஆகுது. ஓகேவா? அண்ட் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா URL கான்செப்ட். நிறைய பேர் வந்து இந்த URLலாம் எப்படி வருது அப்படிங்கிறது தெரியாது. ஓகேவா? இந்த /URL எப்படி வருது அப்படிங்கிறது தெரியாது. ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இதுதான் ஒரு ரவுட்னு இருக்குல்ல, ஸோ இதுதான் வந்து ஒரு URL மென்ஷன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதில் என்ன கொடுக்குறோமோ அது URL-ஆக வரும். உள்ளே இருக்கிற டேட்டா வந்து ஃபங்க்ஷனுக்குள்ளேருந்து ரிட்டர்ன் ஆகும். ஓகேவா? ஸோ இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும். என்ன URL வரணும் அண்ட் ஆல்சோ ஃபங்க்ஷனோட நேம். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு அட்வான்ஸ் கான்செப்ட். ஸோ இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக ஸ்ட்ரிங் வந்து ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நேமோட இங்கே பாருங்கள் கிரிக்ஸ் ஆஃப் கிரிக்ஸ்னு கொடுத்துருக்காங்களா, ஸோ அந்த நேமோட பிரிண்ட் ஆகும். ஸோ அவ்வளோதான் சிம்பிள். ஸோ அடுத்த வீடியோவில் இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸில் இருந்து எப்படி இன்னும் அட்வான்ஸாக நிறைய விஷயங்கள் மேக் பண்ணலாம் அண்ட் வந்து ஜஸ்ட் அதோட நம்ம ஸ்டாப் பண்ண போகிறது இல்லை. ஸோ அட்வான்ஸாக நெட்வொர்க்கிங் கான்செப்ட் நான் சொல்லி தர போகிறேன். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் வந்து பாருங்கள் HTTPயோட டாக்குமெண்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை நான் ரீட் பண்ணி உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்லி தர போகிறேன். ஓகேவா? ஸோ வந்து நிறைய பேருக்கு வந்து ரீட் பண்ணி படிக்கிறது கஷ்டமாக இருக்கும்ல, ஸோ அதுக்கு தான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா HTTPயோட டாக்குமெண்டேஷன்ஸே உங்களுக்கு சிம்பிளாக சொல்லி தரப்போகிறேன். இதில் நிறையவே இருக்குது. ஓகேவா? இதை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஒரு HTTP ரெக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் எப்படி மூவ் ஆகுது அண்ட் ஒரு வெப்சைட்டில் டாப் டு பாட்டம் கற்றுப்பீங்க. ஸோ வெப்சைட்டில் பக் என்ன எப்படி நீங்கள் டெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வரைக்கும் நான் சொல்லி தந்துடுவேன். ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து உங்களோட ஏர்னிங்ஸ் கூட மேக் பண்ணலாம். ஓகேவா? நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனலாக கூட மாறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நான் சொல்லிக் கொடுக்குறது எவ்வளோ கற்றுக்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் வந்து அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து இன்னும் அட்வான்ஸாக நான் நிறைய சொல்லித்தரேன். பட் இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா ஜஸ்ட் தம்ஸ் அப் கொடுக்க மறந்துடாதீங்க. அண்ட் ஆல்சோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ பாய்.